சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் கொலையான சம்பவத்தில் கொலை செய்ததாக கருதப்படும் சுர்ஜித் பல முறை தனது மூத்த சகோதரியுடன் பழகுவதை நிறுத்தும்படி எச்சரித்தும் கவின் கேட்கவில்லை என பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருப்பதாக தற்போது சத்தியம் தொலைக்காட்சிக்கு காவல்துறை உயர் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கிடைத்துள்ளது. ஓவியா, இது குறித்த விவரங்களை பார்த்தோம் என்றால், பாளையங்கோட்டையில் மென்பொருள் பொறியாளர் பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் சரணடைந்த அவரது அந்த கொலையானவரின் நண்பராக கருதப்படும் சுர்ஜித் காவல்துறையினரிடம் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். தனது சகோதரியுடனான பழக்கத்தை கைவிடுமாறு பலமுறை எச்சரித்தும் கவின் கேட்காததால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக அவர் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல் நிலையத்தில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்த 28 வயதான சுர்ஜித் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக வெளியான தகவல்கள் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், தானும் தனது சகோதரியும் படிக்கும் பள்ளியில்தான் தூத்துக்குடியை சேர்ந்த கொலையான கவினும் படித்து வந்தார். அப்போது முதல் தனது சகோதரிக்கும் அவருக்கும் பழக்கம் இருந்தது. அவர்கள் அனைவருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த பழக்கம் தங்களது குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை எனவும் காவல்துறையில் பணியாற்றும் தனது பெற்றோர்கள் இதை கடுமையாக கண்டித்ததாகவும் கூறியுள்ளார். தான் கவினிடம் பலமுறை தொடர்பு கொண்டு தனது சகோதரியுடன் பழகுவதை உடனடியாக நிறுத்திக்கொள், இல்லை என்றால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என பலமுறை எச்சரித்ததாகவும், ஆனால் கவின் அதை பொருட்படுத்தாமல் அவர்களது எதிர்ப்பை மீறி அவர்களது பகுதிக்கே அடிக்கடி வந்து தன் சகோதரியை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தங்கள் வீட்டுக்கு அருகிலேயே உள்ள ஒரு சித்த மருத்துவ மையத்தில் தனது சகோதரி பணிபுரிவதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு குடும்பத்தினருக்கு சிகிச்சை அளிப்பது என்ற பெயரில் அவர் தொடர்ந்து வந்து சென்றது தனக்கு மிகுந்த ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்திருக்கும் கவின், நேற்று அவர் மருத்துவமனைக்கு வந்திருப்பதை அறிந்து இனிமேலும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது என முடிவு செய்ததாகவும், அவரிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறி கேடிசி நகர் பகுதிக்கு அழைத்து சென்றதாகவும் கூறியுள்ளார். இனியாவது தனது சகோதரியை மறந்துவிடு என்று கடைசியாக கூறியதாகவும், ஆனால் கவின் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்குவாதம் முற்றி தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் அவரை வெட்ட தொடங்கியதாகவும், தப்பி ஓட முயன்ற அவரை ஆத்திரத்தில் ஓட விரட்டி தலை, முகம், முதுகு என அனைத்து பகுதியிலும் வெட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். ரத்த வெள்ளத்தில் சரிந்து அவர் உயிர் இழந்ததை உறுதி செய்த பின்னரே தான் அங்கிருந்து செய்த தகர்வுக்கு சட்டப்படி தண்டனையை அனுபவிக்க முடிவு செய்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் தானே வந்து சரணடைந்ததாக தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுர்ஜித்தின் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட பாளையங்கோட்டை காவல்துறையினர் இந்த கொலை திட்டமிட்டு செய்யப்பட்டதா அல்லது திடீர் ஆத்திரத்தில் நடந்ததா என்பது குறித்தும், கொலையின் பின்னணியில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எது எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக பலமுறை சத்தியம் தொலைக்காட்சியில் தெரிவித்துள்ளோம், தொடர்ச்சியாக இதுபோன்று நடக்கும் கொலை சம்பவங்கள் திருநெல்வேலி பகுதியில் எப்போதுமே பரபரப்பை ஏற்படுத்தியே வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஓவியா.